ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்மளி. இன்றைக்கி நான் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்டா, மார்க்கோ சீரீஸ் இப்போ போட்டுக்கொண்டிருக்கோம். சீரீஸ் இல்லை, பார்க்க வேண்டிய படத்தை வந்து நாங்கள் பாட்டாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை வந்து இப்போ வந்து பார்ட் 3 பார்ட் 2 1 பார்க்கிறேன்னா போய் பார்த்துட்டு வாங்க. காதலி வந்து சந்திக்கிற இடத்துல முடிச்சிருவோம். காதலி எங்கேயோ இருந்து வாரா, எனக்கு என்ன பிரச்சனைன்றது இவ்வளோ நேரமாச்சு படம் தொடங்கி 1/2 மணி நேரமாச்சு, ஏன்னா 20 நிமிஷத்தே மேலே ஆகிட்டு. திடீரென எங்கேயோ இருந்து வந்தால் ரிங்கை கலட்டி கொடுக்குறா. என்ன நாங்கள் ஏதோ பிரேக்கப் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு கேட்க நேற்றைக்கு விட்டுனாங்க. விஜயத்தை பார்க்குறோம். சரி, இனி அவாக்கு சீன்ஸ் இருக்குமோ இல்லை இவ்வளோ தான் சீனும் தெரியல, பார்த்து தான் தெரியும். வாங்க பார்ப்போம். பிரேக்கப் லெட்ஸ் பிரேக் அப். ஏன் என்னோட காதல புரியல. என்ன சொல்ல ஆகும் அந்த சேர்ச்சு இன்ட்ரோல அவள் பார்த்துன்னு இருப்பான் மார்க்கோவை. ஆனால் வந்து பார்க்காம போனதால அவள் வந்து ரிங்கை காட்டி கொடுக்குறா அப்படிங்கிறேன். அப்படி இல்லை, மார்க்கோ இப்படி ஃபேமிலி இஷ்யூக்களோட தெரிகிறதால அவருக்கு ஒரு ஒய்ஃபோ லவரோ இது சம்திங் இருக்கு. இப்படியான ஆட்களுக்கு வந்து லவ்வர்ஸ் இருக்கக்கூடாது. குடும்பம் சரிப்பட்டு அனிமல்ஸ் மாதிரி தான். குடும்பம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி கலட்டி கொடுத்துட்டு போயிட்டு. ஆனால் நம்மளோட மார்க்கோ இல்லை. மார்க்கோ என்ன சொல்லி மார்க்கோ நான் உங்க கல்யாணம் பண்ண நான் உங்களுக்கு குழந்தை எடுத்துக்கணும் எல்லாம் சொல்றேன். என்ன செய்ய மார்க்கோ இருக்கு சிச்சுவேஷன். அதான் அந்த லவ் பண்ண முடியும். செத்த அவரை பார்க்க வரதா இல்ல வா லவ் பண்ற அந்த இதுல இருக்கிற பாப்போம். கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் அசோக் செபாஸ்டியன், நீங்க தான் அடாட்டோட ஃபேமிலி டாக்டர்னு தெரியும். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இந்த விஷயத்துல என் கூட இருக்கிற ஆபீசர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கேஸோட இதுல இருக்கிறத ஜார்ஜ் பார்க்கணும். வாவ் சூப்பர். என்னடா எல்லாரையும் கொண்டுட்டாங்களே, எவிடன்ஸ் கொடுத்து தான் போலீஸ் இருந்தது. நீ என்ன தெரிய போகுது அடிக்கிறாரு. சொல்லுங்க வேலை சொல்லு. நம்ம விக்டரை இல்லாம ஆக்கினது அவன் தான். ஆசிட் விழுந்து சூடப்பட்ட ஒரு தழும்பு அவன் கையில இருக்கு. டோனியோட பையன் ரசல் சொல்லிட்ட. நம்ம விக்டரை இல்லாம ஆக்கினது. ஓ ஷிட். ஐயோ இப்படி செஞ்சிட்டாரே. அது கார்ல போயிட்டு நம்பினேன் சுத்திருந்தாங்க. இதான் த்ரோ பாகுபலி கட்டப்பா கட்டப்பா பாகுபலி கட்டப்பா குத்தின மாதிரி கட்டப்பா பாகுபலி குத்தின மாதிரி. இப்ப ஹியூமன் பாடி ஆசிட்ல உருகும் போது எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக ஷூட் பண்ணோம். அந்த வீடியோ கடமை செத்தி கடாடிங்க பார்க்க முடியுதுல. சும்மா வரைத்தனமா கோவல் இதுக்கு வீடியோ வர காட்டி இன்னும் முருகேற்றுறாங்க. வேத்துறாங்க கைப்ப மார்க்கோண்ட. இது யாருக்கு தோணப்படுது? மார்க்கோவுக்கு தான். அதான் ஆனா மார்க்கோக்கு இருக்கு நடக்காது, வேற யாருக்குமா தான் இருக்கு. மார்க்கோண்டா சும்மா எந்த படம்? ஓ நம்மளோட மேக்கப் மேன். எனக்கு தெரிஞ்ச மார்க்கோ ஒரு புலி. இப்போ பயந்த நடிகை போயிருக்க ஒரு பூனையா ஒரு நாயை விரட்டுற மாதிரி இந்த ஊரு பூரா உன்னை சுத்த விட்டம் பாத்தியாடா. நல்ல வில்லன் ரோல் நல்லா செய்யிருக்கேன். எங்களுக்கே கோபம் வருது. உனக்கு அந்த மோப்பம் பிடிச்சிட்டு வந்த குருட்டு போயில பார்க்க வேண்டாம்.
இதா எலும்பி அடி. மார்க்கோ Stop it. என்னடா உன் முகத்துல பயத்தையே காணோம்? மார்க்கோட மைக்ரோனஜியா. முடியடா. ஓ ஓ ஷிட் ஃப்ரெண்ட் தானே அந்த விசுவாசி. ஷிட் கையை வெட்டி நீங்க யாரா இப்போ அப்படி இருக்காங்க மார்க்கோன் நோலரத்து. Finish him. வா ஓ இதான் அந்த விரல் கடிக்க செய்யுது. ஓ ஓ ஓ மார்க்கோ நான் தானே அந்த லிரிக்ஸ். ஓ ஓ அட விரல் அது இதுட்டு அது ஓ ஷிட் அது விரல் இல்லை காது. காது ஃபால்க்கு அங்க அங்க ஓ சீரு அப்படி ஏறுது. ஓ செம்மையா குறையா வந்தீங்க. ஓ குடன் குடன் ஓ சுகர் இல்லை கேமரா. ஓ இந்த மரத்துக்கும் மண்ணுக்கும் அடியில நிறைய பேரை நான் புதைச்சிருக்கேன். ஆனா இவனுக்கு அது வேண்டாம். இவனை புழு அரிக்கிறத நான் பார்க்கணும். மட்டும் சொல்ல ஓ ஓ கம் ஆன் கம் ஆன் ஓ ஓ இது ஐயோ அம்மா இந்த பாரு என்ன விரட்டு ஓ என்ன அறக்கல கையான பெண்ணெல்லாம் சேர்ந்து. ஓ வாடா வாடா இனி வேற இந்த பீஜி பீஜி ஏ பீஜி மாதிரி நீ சாங்க வாடா நீ மச்சி வாழக்கா பச்சி ஓ நம்ம பிச்சு திங்க போற போற பச்சி பச்சி அந்த சொன்ன ஃபயர் ஃபயர் சும்மா கோரியோகிராஃபி ஏன்னா ஓ ஓ ஸ்டைல் இந்த படத்துல இந்த பைரவா விஜய் அந்த பூ வச்சுட்டாரு. ஓ அந்த கேம் மாதிரி இருக்காது. கேம்ல இருக்கிற மாதிரி ஒரு ரத்தம் அந்த மேல் சொட்டு காட்டின தெரியும் கேம்ல தெரியும் சுத்தி டெட்புல் மாதிரி இருக்கு. ரத்த ஆறுது போடுறான் வந்தவன் தம்பியை கொண்டு வா. சித்திராரு கொல்லக்கூடாது. சும்மா என்னெல்லாம் பண்ணாங்க கூடவே இருந்து ஓ மார்க்கோட கை அந்த கை யூஸ் பண்ண முடியாது நம்ம மார்க்கோ குத்தினாருங்க எங்க கத்தி இறக்கினார் அதை அப்படி யூஸ் பண்ண இருக்கு. ஒற்றையாக தான் நான் செய்வேன் கண்டினியூஸ் நல்லா செய்வேன் கண்டினியூ இந்த ரெண்டு ஃப்ரெண்டை தூக்கு
ஏனப்பா கொல்லாம் ஃப்ரெண்டை காப்பாது. ஓ ரத்த மொழியை காண்றது பொண்ணு அவனை சதித்திட்டம் செய்திருக்கான் நெடிய இல்லை இல்லை எல்லாம் போயல் இதுக்கு தான் வருவாரு. செத்துட்டானா? அவன் தான் என் வெட்ட கொண்டுட்டான். நான் தான் ஆனாலும் அவன் பார்க்குற கை உனக்கு ரொம்ப வலிக்குதாடா? வலிக்குது. உனக்கு வலிக்குதாடா? அண்ணா உனக்கு வலிக்குதாடா? ஓ செத்தான். இங்க பாரு நான் பண்ண போறத வந்து கூப்பிடுறாரு. மார்க்கோ வழியை கொண்டு விட்டார். அச்சோ அப்படியே கேமரா bloody shit. forwards. உயிர் இப்போ கையில தான் இருக்கு. விக்டர் உயிரண்டா அவன் பேபி காதலி கர்ப்பமா இருக்கா. ஆடாட்டியோட வம்சம் அவ வயிற்றுல வளருது. அச்சோ இவர் நிக்கிறாப்பா. நிறைய God bless you. ஹாய் மார்க்கோ. அந்த பொருட்டு பையன் குழந்தைக்கு பார்வை இருந்தா உன்னை பார்க்க முடியும். I know. அடாட்டா காவலனுக்கு அவங்க ரத்தம்னா ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். தம்பியை தான் காப்பாற்ற முடியல. அவன் குழந்தையாவது காப்பாற்ற பாரு. என்ன செய்யுது? Have a deal. God bless. திருச்சி கூட அந்த கூட பெரிய சந்தோஷம். நீங்க ரசிக்கிறீங்க. என்ன ஃபைட் உண்மையா கொரியோகிராஃபி அந்த இண்டோர்ஸ் ஃபைட் இருக்குல்ல. முதல்ல வந்து காதலி போறா, அதுக்கப்புறம் என்ன சீன் வந்து உண்மை தெரிய வருது. நம்மளோட டாக்டர் போலீஸ் கொடுத்ததால டாக்டர் அந்த பென் டிரைவை கொடுக்க ஜோர்ஜுக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளோட மார்க்கோக்கு சொல்றார். மார்க்கோ அந்த நேரம் முடியுது இதோட. இனி அவன் அப்பன் தான் கேட்க டெஸ்ட் வச்சு விட்டாங்க. குழந்தை இருக்குண்டு அவருக்கு விக்டருக்கு ஒன்றும் செய்ய இல்லாம அந்த உண்மையாவே ஆக்டிங் தான் உண்மையாவே நிற்கிது. ஸ்வாகும் அந்த ஸ்டைலும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த கண்ணில் ஒன்றும் செய்ய இல்லாத என்னால அதை காட்டுறதா இருக்கட்டும். பட் அந்த ஃப்ரெண்டு அது சூப்பர். ஃப்ரெண்டோட கையை வெட்டிட்டாங்க பாடுறதுக்காக செய்யறாங்க. எனக்கு ஒன்று நடிக்குதுண்டா அந்த ஃப்ரெண்டு அவர் இருக்கார்ல அந்த கேரக்டர்களுக்கு வழியா காட்டப்படையில அதை மிஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை ஒன்று. அதால எங்களுக்கு அது வந்து ஆனா அந்த சீன் வந்து உண்மையாவே அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லு உனக்கு வலிக்குதாடான்னு அதெல்லாம் மார்க்கோ நல்லா ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணி அதை நடிச்சுக்க. அந்த கண்ணை ஒரு கண்ணில் ரத்தம் உனக்கு வலிக்குதாடான்னு கேட்க போய் அந்த வெட்டு வேற அந்த போய் அன்பர் கத்தி போட்டு வெட்டு அதெல்லாம் நல்லா எலிவேட் ஆக வேண்டிய சீன் எனக்கு வந்து கொஞ்சம் குறைதமா இருக்கு. ஏனென்றா அவர் ரெண்டு பேருக்கு முடியல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முதல் காட்டிப்பாங்க அந்த தம் பத்து வைக்கலாம் முன்னுக்கெல்லாம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பாட்டு மாதிரியே போன மாதிரி பாட்டுமே அந்த மோண்டேஜ் மார்க்கோ போவார், இன்வெஸ்டிகேஷன் போவார், நடந்து போவார், கதைப்பார். அப்பேக்கா அவர் பக்கத்துல நடந்துருவார்.
ஒரு 2-3 சீன் காட்டியிருக்கணும் அவருக்கு ரெண்டு சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி இருந்தார் வடிவா காண்பிக்கல. இப்போ விக்டருக்கும் நம்மளோட அக்காவுக்கு ஒரு சீன் வச்சேன், அப்படியே ஏதாவது ஒரு சீன் ஒரு இம்பாக்டான சீனோட வச்சிருந்தா இந்த இந்தியாவில் நல்லா இருந்திருக்கு. இன்னும் நல்லா இருந்திருக்கு. இது நல்லா இருக்கு. ஆனால் அந்த இது நல்லா எலிவேட் ஆகிக்கொண்டு எந்த ஒப்பீனியன் எந்த தனிப்பட்ட கருத்து அதை விட்டாலுமே அது ஒரு சின்ன பாயிண்ட்ஸாக விட்டாலுமே அதை தாண்டி ஆக்ஷன் கொரியோகிராஃபில எலும்பு வழியில வருது. அது என்ன சார் நம்மளோட மேக்கப் சுரேந்திரனும் அவர் வந்து நேற்று எங்கட வீடியோக்கு பாட்டு வீடியோ அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு எங்க வீடியோக்கு. நான் நம்பாம தேடியெல்லாம் அவர் தானோ இது ஒபிஷியல் சேனல் தானா இல்லாட்டி வேற யாராச்சும் சும்மா கமெண்ட் பண்றாங்களா அதை போய் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போய் அதை பேசுக்கு போய் அதில் அவர் இந்த யூடியூப் லிங்க் இருக்கு. அந்த யூடியூப்லேருந்து அந்த கமெண்ட் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஒரு சிஏடி மாதிரி எல்லாம் மெப்பெல்லாம் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு அக்கா எங்களோட வீடியோ ஒரு ஆள் மூவியில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் அதுவும் நல்ல ஒர்க். அந்த இப்போ இந்த இன்டர்வல் சீனில் இருக்கு இந்த ஃபைட் சீனில் அந்த மேக்கப் வந்து இந்த குடல் வெளியில வரலாம் காது பிச்சிருக்கிறது மட்டும் கை வந்து தெரியுமா ஸ்டார்ட்ல வந்து கை தனியா இருக்கும் அதெல்லாம் அந்த மேக்கப் பண்ற அதெல்லாம் வர எலும்பு வழியில வந்ததெல்லாம் அதுதான் கூட இன்னுமே இது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஆக்ஷனுக்கு என்னன்னு சொல்றது நல்லா இருக்கு. அந்த ஆக்ஷன் போஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதான் இப்போ நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸ்டோரி வந்து பெருசா பார்க்க ரிவெஞ்ச் எனி என்ன வருது நாங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் என்னன்னு சொல்கிறாரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வேறு போகிறார். அது ரிவெஞ்ச் நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி ஒன்லைனில் சொன்ன போனால் ரிவெஞ்ச் அது எப்படி எடுக்கிறார் என்ன அது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கு என்னென்னா குழந்தை இருக்குன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. பார்ப்போம் குழந்தை லவ்னு சீன் காட்டினவங்க அப்போ அவங்க குழந்தை இருக்காங்க. நீ அந்த குழந்தைக்காண்டி தான் பாட்டு இல்லை பகுதி இந்தியாவில் செகண்ட் பார்ட் அப்படி போகுது தெரியல. அடுத்த வீடியோவில் நாங்கள் ரியாக்ட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.